நேத்து நாம வாக்களிக்கப்பட்ட தேசத்தோட வாசல்ல நின்னு எகிப்தோட அடிமைத்தனத்துக்கும் கானானோட சுதந்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி தியானிச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த ஆசிர்வாதத்தோட மையத்திலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தை பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. யோர்தான கடந்தாச்சு, வானத்து மழையோட ஆசிர்வாதத்தை நம்ம சுவைச்சு பார்த்தாச்சு, கடவுளோட அருளை பெத்துக்கிட்டோம். ஆனாலும் கடவுளோட வார்த்தை நம்மளை எச்சரிக்குது. இந்த எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நடுவுல வஞ்சகங்கிற ஒரு கண்ணி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு. இதுதான் இந்த தியானத்தோட ஒரு முக்கியமான கொஞ்சம் சங்கடமான கேள்வியும் கூட. ஏற்கனவே மீட்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு கடுமையான எச்சரிக்கை தேவைப்படுது? ஆபத்து வெளியில இருந்து வரலனா அப்போ அது எங்கிருந்து தான் வருது? நம்ம முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த எச்சரிக்கை கடவுளை தெரியாதவங்களுக்கோ இல்ல தூரமா இருக்கிறவங்களுக்கோ சொல்லப்படல. இது ஒரு முறை ஒளி பெற்று தூய ஆவியோட கனிகளை சுவை பார்த்தவங்களுக்காக, அதாவது நமக்காகவே சொல்லப்படுது. பாருங்க, புனித பவுல் இதே எச்சரிக்கைய எப்ரேயருக்கு எழுதின கடிதத்துல எவ்வளவு ஆழமா முன்வைக்கிறாருன்னு. இங்க அவர் சொல்றவங்க வெளியாட்கள் கிடையாது. அவங்க ஆசிர்வாதத்தோட நிலத்துக்குள்ள வந்தவங்க, கடவுளோட நன்மைகளை நேரடியா அனுபவிச்சவங்க. எப்ரேயர் திருமுகம் விவரிக்கிற இந்த ஆன்மீக ஆபத்து இதுதான். அதாவது இது ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் இல்ல, இது ஒரு முழுமையான தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு நிராகரிப்பு. இந்த செயலோட தீவிரம் எவ்வளவு பெருசுன்னு இந்த வார்த்தைகள் நமக்கு விளக்குது. திருச்சபையோட மறைக்கல்வி சொல்ற மாதிரி நம்ம பாவங்கள் தான் மீட்பரோட சிலுவை பாடுகளுக்கு உண்மையான காரணம். நாமே அதுக்கு கருவிகளாய் இருக்கோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான உருவகத்துக்குள்ள போவோம். அதாவது கடவுளோட அருளுக்கு ஒரு ஆன்மா எப்படி பதில் சொல்லுது? அருளை பெத்துக்கிறது மட்டும் போதுமா? எப்ரேயர் 6:7-8 வர்ற இந்த உருவகம் இது ரொம்ப அழகா தெளிவுபடுத்துது. பாருங்க, ஒரே மழைதான் 2 நிலத்து மேலயும் பெய்யுது. ரெண்டுமே ஆசீர்வாதத்தை பெத்துக்குது. ஆனா ஒன்னு நல்ல விளைச்சலை கொடுக்குது, இன்னொன்னு முச்செடிகளையும் முட்புண்டுகளையும் கொடுக்குது. அப்போ வித்தியாசம் மழையில இல்ல, நிலத்துல தான் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் இருக்கு. கடவுள் நம்ம கிட்ட இருந்து உடனே ஒரு முழுமையான பரிபூர்ணமான கனியை எதிர்பார்க்கல. மாறாக உயிர் இருக்குங்கிறதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகளை தான் தேடுறாரு. நாம அந்த அருளுக்கு பதில் சொல்றோங்கிறதுக்கான ஒரு சின்ன அசைவு, அதுவே அவருக்கு போதும். இந்த அத்தி மரத்தோட கதை எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டு பதிலுக்கு எதையுமே கொடுக்காத நிலையோட விளைவை காட்டுது. இது கடவுளோட கோபம் இல்ல, இது பலனற்ற தன்மையோட ஒரு தவிர்க்க முடியாத முடிவு. லூக்கா 13 வர இந்த உவமை கடவுளோட அளவே இல்லாத இரக்கத்தையும் பொறுமையும் நமக்கு காட்டுது. ஆனா அதே நேரத்துல அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லைக்காலம் உண்டுங்கிறதையும் ரொம்ப தெளிவா உணர்த்துது. சரி, இப்போ இந்த தியானத்தோட ரொம்பவே கடினமான ஆனா ரொம்ப அவசியமான ஒரு பகுதிக்கு வரும். ஒரு ஆன்மா தொடர்ந்து கனி கொடுக்காம அருளை நிராகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது? ரோமையர் கடிதத்துல பவுல் ஒரு முக்கியமான உண்மைய சொல்றார். கடவுள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்ட பிறகு, படைப்புகள் மூலமா அவர் அறிஞ்சுக்கிட்ட பிறகு, பலன் கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு சாக்குப்போக்கும் மிச்சம் இல்ல. இங்க இருந்து பவுல் தொடர்ச்சியான நிராகரிப்போடு விளைவுகளை பத்தி 3 முறை திரும்ப திரும்ப சொல்றார். இது ரொம்ப ஆழமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, மறுபடியும் அதே வார்த்தைகள். கடவுள் அவர்களை ஒப்புவித்து விட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் நம்மளோட சுதந்திரமான தேர்வை மதிக்கிறார். அது நமக்கு அழிவா இருந்தாலும் சரி, அவர் தலையிடுறதில்ல. இந்த அதிர்ச்சியான சொற்றொடர் 3வது முறையும் வருது. இது கடவுள் நம்மள தண்டிக்கிற மாதிரி இல்ல, ஆனா சரி உன் விருப்பப்படியே ஆகட்டும்னு சொல்லி நாம தேர்ந்தெடுத்த வழியோட விளைவுகளுக்கு நம்மளையே கையளிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு கடினமான வார்த்தைகளை கேட்ட பிறகு ஒருவேளை நமக்குள்ள நம்பிக்கை கொஞ்சம் குறையலாம். ஆனா ருங்குங்க, இந்த தியானத்தோட உண்மையான நோக்கம் நம்மள பயமுறுத்துறதோ இல்ல கண்டனம் செய்யறதோ கிடையாது. இது நம்மள சரியான பாதைக்கு திருப்புறதுக்கு தான். இறையாட்சியோட அழைப்பு எவ்வளவு முழுமையானதுன்னு இந்த வசனம் காட்டுது. அதுக்கு நம்மளோட முழு கவனமும் ஒரே திசையில முன்னோக்கி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, தீர்க்கதரிசி எலியா கூட எலிஷாவ அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர அனுமதிச்சார். ஆனா நம்ம ஆண்டவரோ எலியாவை விட மேலானவர். அவர் அப்படி ஒரு சின்ன பின்னோக்கிய பார்வைய கூட அனுமதிக்கல. அந்த அழைப்பு அவ்வளவு அவசரமானது. அப்போ நம்ம நம்பிக்கையோட ஆதாரம் எங்க இருக்கு? அது இங்கதான் இருக்கு. இந்த உயர்ந்த தரத்தை நம்ம சொந்த பலத்துல அடைய முடியாதுதான். ஆனா நம்ம போராட்டங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு தலைமை குரு நமக்கு இருக்கார். ஏன்னா அவர் நமக்காக எல்லா சோதனைகளையும் அனுபவிச்சு அதுல ஜெயிச்சிருக்காரு.
அதனால கடைசியா இயேசு நமக்கு சொல்ற வார்த்தை ஒரு எச்சரிக்கை இல்ல, அது ஒரு வெற்றி முழக்கம், ஒரு வாக்குறுதி. அவர் நமக்காக இந்த உலகத்தை, பாவத்தை, சாவ ஜெயிச்சிட்டார். அதனால நம்ம பயணம் தொடருது. பின்னாடி திரும்பி பார்க்காம, நம்ம சொந்த பள்ளத்துல நம்பிக்கை வைக்காம, நமக்காக ஏற்கனவே உலகத்தை ஜெயிச்சவர மேல நம்ம பார்வைய வச்சு துணிவோடு முன்னோக்கி போவோம்.